தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 15ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் தமிழகத்தில் வரும் 15ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும், சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குமரிக்கடலை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் எம்பிக்களுக்கு நாளை இரவு பிரதமர் மோடி விருந்தளிக்க உள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்கிய நிலையில் வரும் 19ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் என்டிஏ எம்பிக்கள் ஆலோசனைக் கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நடைபெற்றது. அப்போது நாளை என்டிஏ எம்பிக்கள் அனைவருக்கும் இரவு விருந்துக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளதுடன் கூட்டணியை வலுப்படுத்துவது மற்றும் வரும் சட்டமன்ற தேர்தல்களில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்தும் அவர் ஆலோசிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அனைத்து எம்பிக்களையும் ஒரே நேரத்தில் விருந்துக்கு பிரதமர் மோடி அழைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை விமான நிலையத்தில் 9வது நாளாக இன்றும் 14 இண்டிகோ நிறுவன விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. விமானிகள் பற்றாக்குறை காரணமாக கடந்த 8 நாட்களாக ஏராளமான இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். 10ஆம் தேதிக்கு பிறகு சகஜ நிலைக்கு திரும்பும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் 9வது நாளாக இன்றும் சென்னை விமான நிலையத்தில் இருந்து 14 புறப்பாடு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. எனவே பயணிகள் விமான நிலையத்திற்கு வரும் முன்பு இணையதளத்திலும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் அதிகாரிகளிடமும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் இந்த முறை 1354 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சி 2026க்கான லட்சணையை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியாவிலேயே உலகளவில் புத்தக கண்காட்சியை நடத்துவது தமிழ்நாடுதான் எனவும், வருகிற ஜனவரி மாதம் 4வது புத்தக கண்காட்சி சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இதில் 81 மொழிகளை சேர்ந்த புத்தக பதிப்பகத்தார்கள் மற்றும் எழுத்தாளர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழக அரசுடன் இணைந்து திரைப்படம், இணைய தொடர்கள் உள்ளடக்கத்தை உருவாக்க ஜியோ ஹாட்ஸ்டார் ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் தமிழக அரசு இடையே 4000 கோடி மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி முன்னிலையில் ஒப்பந்தங்கள் பரிமாறிக் கொள்ளப்பட்டன.